ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ். நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம் இல்லையா அந்த பவுடர், அதை வச்சு இப்போ எப்படி ஸ்வீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த பவுடருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 2 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ஜாகரியில் தான் செய்யணும். இது வந்து நான் 3/4 கப் அளவுக்கு ஜாகரி எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு பவுடரும் எடுத்துக்கோங்க நீங்கள். இது வந்து பாசிப்பருப்பும் உளுந்தும் சேர்த்து அரைச்ச பவுடர். பார்க்காதவங்க பார்ட் 1 போய் பாருங்கள். இப்போது தண்ணி வந்து நான் 3 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வெல்லத்தை போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இன்னொரு சைடு நான் கொஞ்சமாக நெய்யை வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ இந்த பவுடரை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். கொஞ்சம் கூட கட்டி பிடிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஹெல்த்திங்க. புதுசாக கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வராங்க, மாப்பிள்ளை மொதல் டைம் வராங்க, தீபாவளி இந்த மாதிரி டயத்துலலாம் நாங்கள் காலையில் கண்டிப்பாக ஆடிக்கூழ் செய்வோம். ஏன்னா இடுப்பு வலி, கை கால் வலி, சமைஞ்ச பிள்ளைங்களுக்கெலாம் அடிக்கடி செஞ்சு கொடுப்போம். வாரத்தில் 3 நாளாவது இது செஞ்சுருவோம். ரொம்ப சட்டுன்னு ரெடி ஆகிடும். இது பாருங்கள், இந்த மாதிரி மைசூர் பாக்குக்கு மாதிரி கூடாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், அந்த சைடு நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஆடிக்கூழ் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த வெள்ளை பாகு இருக்கு இல்லையா, அந்த வெல்லம் கரைஞ்சது இருக்குல்ல, அதை தூக்கி ஊற்றிடணும். இது நான் கொஞ்சம் கூட எதையுமே எடிட் பண்ணவே இல்லைங்க. எப்படி இருக்கோ நான் அப்படியே தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், அது ஊற்றின உடனேவே நமக்கு ரெடி ஆகிடும். என்ன கொஞ்சம் ஸ்பீடாக கைவிடாமல் கிளறுங்க, இல்லாட்டி கட்டி தட்டிடும். திருப்பியும் இது மேலே நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நெய் விடுறீங்களோ அவ்வளோக்கு இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்டி வந்து காசி சட்டின்னு சொல்லுவாங்கங்க. காசிக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா வருது. எந்த ஸ்வீட்டாக இருந்தாலுமே சூப்பராக ஒட்டாமல் வலுவலுன்னு வந்துடும். இந்த சைடில் உள்ள பிளாக் மார்க் வந்து போக மாட்டேங்குது. உங்களுக்கு யாராவது டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா சர்வ் பண்ணும் போது அது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் குட்டி குட்டி பவுலில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவாங்க. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.